தமிழகத்தின் முதல் இருமொழி தேர்தல் செயலி உரிமை. வேட்பாளர்களின் கல்வி, சொத்து மதிப்பு மற்றும் வழக்கு விவரங்கள் விரல் நுழையில் அறிய இப்போதே தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் வாக்கு உங்கள் உரிமை. என்னுடைய பேர் ஆசைக்கனி. ஊர் ஆதிப்பட்டி. பைராஸ் வெடிச்ச இடம் நம்ம கட்னார்பட்டி. அந்த இடத்துல தான் பைராஸ் மொத்தத்துக்கே வெடிச்சது. வெடிச்ச இடத்துல நம்ம ரிலேட்டிவ், அதாவது என்னுடைய சித்தி 2 பேர் இறந்து போனாங்க. அது போக எங்க ஊருக்காரங்க இன்னொரு ஒரு சித்தி இறந்து போனாங்க. மொத்தம் 3 பேர் எங்க ஊர்ல இறந்து போனது 7 பேர் போனாங்க. 7 பேர்ல 4 பேர் தப்பிச்சிட்டாங்க, 3 பேர் இறந்துட்டாங்க. உள்ளக்க பார்த்தது 19 பேர் டெத் உள்ளவங்க 19 பேர் இருக்காங்க. அது போக இப்ப 4 பேர் கொண்டு வந்திருக்காங்க. 19 பேர் பார்த்திருக்கோம். எங்களுடைய கோரிக்கைனா ஜனங்களுக்கு அதாவது நம்ம கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இதனாலதான் இது வச்சுதான் எல்லாத்துக்குமே சாப்பாடு. இந்த வேலை பார்த்தாதான் அதாவது சாப்பாடு. இந்த வேலையை நல்லா அதாவது எப்படி சொல்ற கூர்மையா கவனத்தோட பார்த்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கவன சிந்தையினாலதான் இவ்வளவு தூரத்துக்கு நடக்கிறதேவும். மற்றபடி ஆபீஸ் ஓனர் எல்லாருமே அந்த ரூம் எல்லாமே கிளீனா வச்சிருக்காங்களா என்னன்னு கவர்மெண்ட்ல இருந்து எல்லாமே செக் பண்ணி பார்க்கணும். எல்லாம் சரி எல்லாமே கரெக்டா இருக்குன்னா அந்த பைராஸ் நடத்துறதுக்கு கொஞ்சம் உரிமை கொடுக்கணும். மற்றபடி அது அவங்களையும் குத்தம் சொல்ல முடியாது, வேலை செய்யறவங்களையும் குத்தம் சொல்ல முடியாது. வேலை செய்யறவங்க நம்ம சாப்பாடுக்காக மட்டும்தான் வேலை பார்க்கறோம். அன்றாட வேலை பார்க்கணும், அந்த சாப்பாடுக்கு மட்டும்தான் வேலை பார்க்கோம். அதனால நம்ம அந்த வேலை கண்டினியூவா பெறுவாங்க. அதேபோல பைராஸ் ஓனர் நடத்துறவங்க எல்லாமே கரெக்டா இருக்கா எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேலை பார்த்தா நல்லது. இழப்பீடுனா எங்களுக்கு அவ்வளவு உசுரே போயிருச்சு. இழப்பீடு என்ன இழப்பீடு, எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். இது போல வேற அடுத்து எந்த ஒரு சம்பவம் நடக்காம இருந்தா எங்களுக்கு அதுவே போதும். ஆசைக்கனி ஆதிப்பட்டிய ஊரு. இப்போ பார்த்தீங்கன்னா சங்கலிங்கரம் பக்கத்தில் கட்னாரப்பட்டி கிராமம் இருக்கு. அது பக்கத்தில் அந்த ஃபேக்டரி இருக்கு. இயங்கி வந்து ஒரு சின்ன ஃபேக்டரி தான். அது ஒரு இன்னைக்கு லீவு நாள்னால ஒரு 10-20 ரூம் வேலைக்கு போயிருப்பாங்க போட்டுருக்கு. அந்த இதில் ஃபயர் ஆனது தான். ஒரு 3 மணி இருக்கும் டைம். அப்போ இந்த ஃபயர் ஆயிடுச்சு. இதில் எங்கள் ரிலேட்டிவ் 3 பேர் உள்ள இருக்காங்க. அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அது என்ன பண்றதுன்னு தெரியல. பெண்களுக்கு எதிரான குற்றத்தை இரும்பு கரங்கொண்டு தடுப்பேன்னு சொன்னாரு. முன்பு நள்ளிரவிலும் பெண்கள் சாலைகளில் தைரியமாக செல்லக்கூடிய நிலை இருந்தது. ஆனால் இன்று பெண்கள் பாதுகாப்பு என்பது பட்ட பகலிலேயே பறிக்கப்படுகிறது. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. பொண்ணழகு சார். என் மக 2 பிள்ளையும் இருக்குங்க. 2 படிக்குது, 1 11 படிக்கிறியா. என் மருமையை நெல்லில் வேலை 500 ரூபா சம்பளம் தான் வாங்குறாரு. ரொம்ப சம்பளம் 500 ரூபா கொடுத்து 500 ரூபாய்க்கு நான் என்னமா எனக்கு கட்டுமுட்டு பயிராசு போச்சு சார். நான் இங்கே பயிராசு வேலை செய்யணும், நான் அர்ப்பட்டை செய்து கட்டி கொடுத்தேன். அந்த பிள்ளை எனக்கு கட்டுப்படி ஆகலை. 500 ரூபாய்க்கு வேலை தான் நான் என்ன கட்டுப்படி ஆகுங்க. நான் குடும்பத்தை எப்படி பார்க்கறதுன்னு பயிராசு போச்சு சார். இப்படி ஆகும்ட்டு யாருக்கு சார் தெரியும்? என் பிள்ளை இப்படி போக முடியும் எனக்கு தெரியாதா சார்? என் பிள்ளைகளுக்கு உதவிடும் சார். என் பேரமாருக்கு நல்லாதான் என்னங்க சார் சொன்னேன். வேலைக்கு வேணாம ஊருக்கு கொண்டு பயப்பாட்டுக்கு வாத்தியார் வரக்கூடான்னு சொல்றேன். நீ ஊருக்கு போமா அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு போயிட்டு நாங்கள் பசாய் போய்க்கிறோமா, நீ இரு. பூவை கூட முடிச்ச பூவை கூட வச்சுட்டு போயிடுச்சு சார். பொட்டு கூட வைக்கல சார். ஓடுச்சு, வண்டி போயிருச்சு. திருட்டு ஓடி போய் வண்டியை பிடிச்சிருக்கு சார். நான் வேலைக்கு வேண்டாமா, நீ பேசாம வீட்டில் இருமா, நான் உனக்கு அந்த சம்பளத்தை கூட உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன். அவன் நீ கொடுத்து பிடிச்ச நான் போறேன். இன்னைக்கு நான் வேலை செஞ்சுட்டு வரேன். முட்டி ஓடிச்சு சார். 2:45 வந்துச்சு சார். வெடிச்சிச்சு. எங்க ஊருக்கே கேட்டுச்சு. வீடு அதறிடுச்சு. வெடிச்சதுக்கு அதுக்கு நான் வெடிச்சு பக்கத்துன்னு சொல்றேன் சார். நான் அந்த ஹவுஸுக்கு நான் போகல. எங்க ஊர் கிலோமீட்டர் இங்க இருந்து கொமலிங்காரம் இருக்குல்ல சார். கொமலிங்காரம் இருக்குல்ல சார். இதுல இருந்து கொமலிங்காரம் தூரம் இருக்கும் சார். இருக்கு, அந்த தூரம் இருக்கும். எத்தனை கிலோமீட்டர் நான் எடுத்து சொல்றது. நான் போய் என் மாயம் போனேன் சார். நான் போனேன் கிறக்கமா விழுந்துருவேன் விட்டுட்டு போயிட்டாங்க. இங்க கூட நான் ஆட்டா பிடிச்சேன். அரசாங்கம் என் பேரமாருக்கு படிப்புக்கு கொடுக்கணும், நல்லதே நடக்கணும். என் பேரமாரு இல்லாத விடு. காடுகரை எதுவும் கிடையாது, எந்த சொத்தும் கிடையாது. நான் சின்ன தொட்டியாங்கத்தில் மேட்டு தொட்டியாங்கத்தில் கட்டி பிடிச்சிருக்கேன். அந்த பிள்ளை உத்தராவில் வேலை பார்த்ததில்லை. கோட்டூர்கிட்ட வேலை பார்த்து விருந்தாடி வந்துச்சு.
விருந்தாளி வர வான்னு கூப்பிட்டு போட்டாங்க. அங்கே இருக்கவெல்லாம் போனாங்க. நான் போகலன்னு சொல்லி குளிக்க கூட செய்யலை சார். குளிக்க கூட செய்யலை சார். அதான் 2 பிள்ளை இருக்கு சார். ஆம்பளை பேர் 2 பேர். 2 படிக்குது சார். ஒரு 11 படிக்கிறான் சார். கொரோனா கழிச்சு பிறந்தேன். ஆதரவு யாரு இருக்கா சார்? யாரும் இல்லை. அவங்க அப்பா ஒரு ஆள் தான் இருக்காரு. யாரும் இல்லை. வேலை செஞ்சாத்தே கூலி வந்தாத்தே கஞ்சி சாப்பிட முடியும். எதுவும் இல்லை அந்த பிள்ளைக்கு. விருதுநகர் தொடர்ந்து இந்த மாதிரி அடுத்தடுத்து விபத்து நடந்துகிட்டே இருக்குல்ல, அதுக்கு நீங்க அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க, என்ன சொல்ல வரீங்க? எங்களுக்கு நல்லதா நடக்கணும். அரசாங்கம் எங்களுக்கு பயராது வேற வேலைன்னா நல்ல வேலையை கொடுங்க. அதைத்தான் நாங்க சொல்றோம். உயிரை பணைய வச்சு வளர்க்குற மாதிரி இருக்காங்க. ஆமா, நாங்க பயராஜு தான் சார் வேலை செய்யறோம். எங்களுக்கு வேற வேலை இல்லையே. உங்க ஊர்ல மட்டும் எத்தனை பேர் இறந்துருக்காங்க? எங்க ஊர்ல அது 30 பேர் சொல்றாங்களா சார்? 23 பேரா? அவரு வண்டியை கொள்ளாம போச்சான் சார். நான் பார்க்கல. நான் வேலைக்கு வேணாம்ட்டு கோவத்துல உட்காந்து வேலைக்கு வேண்டாமா எனக்கு இந்த சோறை கூட ஊத்தல சார். சித்தி தேடிட்டு கொண்டு போச்சு சார். அந்த வச்ச பூவை கூட முடிஞ்ச பூவை தூக்கி விட்டு அந்த பூக்கு நிலையா. என் பேர் பச்சக்கா. உங்க மக பேரு? என் மக ஒரு பொன்னழகு.